எல்லாரும் நமஸ்காரம். இன்னைக்கு திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் அந்த பிரவசனம் 23 பெண் பிள்ளை ரகசியத்தோட அந்த சொன்ன 23வது வார்த்தை. பிரவசனம்ன்றது வந்து வார்த்தை என்ன சொல்றான்னா, ஆழிமறை என்றேனோ வசுதேவரை போலே. இந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை பிறக்கிறதான். அதுதான் சொன்னேன் பாருங்க, குழந்தை பிறக்கும்போது ரொம்ப பதட்டப்படவே கூடாது. பெருமாளை நினைச்சிருந்தா பெருமாளுக்கு தியானம் பண்ற மாதிரி போறோம். அதே மாதிரி வசுதேவர் உட்காந்துருந்தாராம். பெருமாளை வந்து தியானம் பண்ணிட்டு பக்கத்துல உட்காந்துருந்தாராம். நாராயண தியானம் பண்ணிட்டு நாராயணனே குழந்தையா வந்து பிறந்தாராம். அந்த குழந்தை பிறந்தப்ப எப்படி இருந்ததுன்றத சொல்றாருன்னா பாருங்க, செந்தாமரை பாதம், கால்கள் வந்து தாமரை பூ போல இருந்துதான். கருணையுடன் கூடிய திருமேனி, அந்த மேனியை பார்த்தாலே நம்மளுக்கு கருணை சுரக்கிறதாம். ஐயோ அது குழந்தை என்னமா இருக்கு, என்ன அழகா இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு. அதாவது கருணையுடன் கூடிய திருமேனி, கருணையை நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய திருமேனி. ஆச்சரியமான விரல்கள்லாம் ஆச்சரியமா இருக்கான். நீண்டு நல்ல இதோட புஷ்டியா இருக்கான். அதே மாதிரி ஆச்சரியமான கணுக்கால், மகாவிஷ்ணுவோட கணுக்கால், அந்த குழந்தையோட கணுக்கால். இதே மாதிரி எல்லா ஆபரணங்களோடையும் பிறந்தான் கிருஷ்ணன் பிறந்தப்ப. தங்கத்தாலான காலில் தண்டை வேற சலங்கை வேற, ஞாபகம் வச்சுக்கோ. தண்டைன்றதுல வந்து மணி இருக்காது, சத்தம் வராது. தண்டை வந்து ஒரு காப்பு மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். சலங்கை வந்து காலில் சத்தம் வரும், அதான் தங்கத்தாலான சலங்கை. தங்கத்தாலான தண்டை, காலில் கட்டின தண்டை. அழகான முழங்கால் அவ்வளோ அழகா இருக்கான். அழகிய பருத்த துடைகள், தொடை வந்து பருத்து என்னன்னா கனமா முழுக்குன்னு இருக்கான். அது சொல்ற அழகிய பருத்த தொடை. சிறிய இடை, அந்த இடுப்பு வந்து சின்னதாயிட்டான். அதே மாதிரி பீதாம்பரம், அழகிய பீதாம்பரம், ஜாதிப்பட்டு பீதாம்பரம். பீதாம்பரம்ன்றது என்னன்னா, பீதாம்பரம்னாலேயே மஞ்சள் நிறம்னு அர்த்தம். பீதா அம்பரம்னா, பீதான்னா மஞ்சள், அம்பரம்னா துணி. பீதாம்பரம்னா மஞ்சள் நிற துணின்னு அர்த்தம். அதான் அழகிய பீதாம்பரம். அழகிய நாபி கமலம், நாபின்றது தொப்புள், அதுல தாமரை பூவோட அழகிய நாபி கமலம். விசாலமான மார்பு, அகலமான மார்பான். பெருமாளோட உருவத்தை எப்படி எல்லாம் சொல்றாரு பாருங்க. அவர் அவ்வளோ அழகா அந்த திருக்கோளூர் பெண் பிள்ளை வந்து சொல்றா. இப்படி எல்லாம் இருந்த ஒரு குழந்தை பிறந்ததான். அந்த குழந்தை பிறந்ததை சொல்றாராம். கஸ்தூரி திலகம், நெத்தியில வந்து கஸ்தூரி திலகம். உருண்டு திரண்ட தோல்லாம் உருண்டு திரண்டு இருக்கான். கோழுக்கு முழுக்குன்னு இருக்கான். நீண்ட கைகள் எப்பயுமே ஒரு அவதாரன்ற பெருமாளோட அவதாரம், ராமரோட அவதாரத்தை கூட பார்த்தீங்கன்னா கை முழங்கையை தொடுமா, கை முழங்கால் முக்கிய தொடுமா. அது மாதிரி கை நீளமா இருந்ததுன்னா அதிர்ஷ்டம்னுவா. அது வந்து தெய்வ பிறவின்னுவா. அது மாதிரி உருண்டு திரண்ட தோள்கள், நீண்ட கைகள், செந்தாமரை உள்ளங்கை வந்து செந்தாமரை மாதிரி இருக்கான், சாமரப்பூ மாதிரி இருக்கான் உள்ளங்கையே. அதை பார்க்கறதுக்கு பஞ்சாயுதம். பெருமாள் வந்து பஞ்சாயத்தோட வச்சுட்டு இருக்காரான் கையில. பஞ்சாயுதம்ன்றது என்ன தெரியுமா? பஞ்சாயுதம்ன்றது 5 ஆயுதம். பாஞ்சுனா 5 ஆயுதம். 5 ஆயுதம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? வில், சார்கன்ற வில்லு, அதே மாதிரி கோமேதகன்ற வாள், நாந்தகன்ற வாள், கோமேதகன்ற கதை கையில் இருக்க. இது பெருமாள் கையில் இருக்குது. சங்கு, சக்கரம், வாள் தான் நாந்தகம், சார்கம் தான் வில், கோமேதகம் தான் கதை. இந்த 5 இது. கதைன்றது வந்து ஆக்சுவலா தண்டுன்னு சொல்லணும் தமிழ்ல. கதைன்ற வார்த்தையை சான்ஸ்கிரிட் வேர்டு தான். இந்த 5ம் இந்த 5 சேர்ந்ததுதான் பஞ்சாயுதம். பெருமாளுக்கு இருக்கு 5 ஆயுதங்களுக்கு. பஞ்சாயுதம், அழகான பஞ்சாயுதத்தோட இருக்காராம் பிறக்கும்போதே. சங்கு, கழுத்து சங்கு மாதிரி இருக்கான். செங்கனி வாய் பார்த்தா கோபப்பழம் மாதிரி இருக்கான் அந்த குழந்தையோட வாய். தீர்க்கமான மூக்கெல்லாம் நல்லா பளிச்சுன்னு இருக்கான். பளிச்சுன்னு தெரியற மாதிரி இருக்கான். தலையில கிரீடம், சுருண்ட கேசம்னா தலைமுடி, சுருண்ட கேசம். காதுல மகர குண்டலம். மகரம்னா மீன். அதான் நம்மளுக்கு இதுல கூட அந்த 12 ராசிகள்ல பாத்தீங்கன்னா மகரம்னு வரும். மீன் படம் போட்டுப்பான். மகரம்ன்றது மீன். மச்சம், மகரம்லாம் மீன் தான். மீன் இதுக்கு அந்த மகர குண்டலம் காதுல. தெந்திரி பேரை, பெருமாள் பேரே மகர குண்டல காதன் தான் பேரு. அதுதான் அந்த காதுல வந்து குண்டலம், மகர குண்டலம், மீன் வச்ச குண்டலத்தை போட்டு போலாம். அப்ப அந்த மாதிரி செந்தாமரை கண்கள் வந்து செந்தாமரை கண்ணா. வில் போன்ற புருவம் வில் மாதிரி இருக்கும். அதே மாதிரி பரந்த நெற்றி,
நெற்றி வந்து நெற்றி அகலமா இருக்குமா, தெய்வ பிரிவுகளுக்கெல்லாம் இதெல்லாம் இருக்குமோ. அந்த அந்த உருவத்தை என்னமா வர்ணிக்கிறா பாருங்க. அவளே சொல்றா இதெல்லாம் ராமாஜர் அசந்து போறார். பெருமாளை பத்தி இப்படி எல்லாம் கூட சொல்ல முடியுமா, இவ்வளவுலாம் வர்ணிக்க முடியுமான்னு. அந்த மாதிரி எல்லாம் பிறந்த ஒரு குழந்தை பிறந்த உடனே வசுதேவர் என்ன பண்ணாராம், அப்படியே பார்த்துருந்தாராம். பார்த்துட்டே இருந்தவர் இந்த சங்கு சக்கரம் இதெல்லாம் இந்த விசேஷமான இதெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் பார்த்து ஆழி மறை, ஆழின்னா சக்கரம், மறைன்னா அதை மறைச்சிக்கோ கிருஷ்ணா, அதையெல்லாம் மறைச்சிக்கோ, இதெல்லாம் காட்டாது, இதெல்லாம் காட்டினான்னா கம்சன் வந்து உன்னை தெய்வ பிரிவு தட்டிட்டு உன்னை விடமாட்டான், கொண்டுவான். இவர் போக போறதெல்லாம் தெரியாது, இவரை தூக்கின்னு போக சொல்லி அசரி சொல்றதெல்லாம் அப்புறம் தான் சொல்றது. முதல்ல குழந்தை பிறந்த உடனே பார்த்தா இந்த மாதிரி இருக்கான். அந்த ரூம் இருட்டு ரூமே ஒளி ஆயிட்டான், ஒளி வெள்ளம் அந்த ரூம் பூரா இருக்கான், எல்லாரும் மயங்கி கிடக்கா. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில பெருமாள் இப்படி ஒரு அவதாரம் பண்ணாராம். இத்தனை வருணனை சொன்னேன்னு, இது எல்லாம் வருணை அந்த இதோட அந்த குழந்தை பிறக்கிறதான். அந்த குழந்தை பிறந்த உடனே இவர் வந்து அந்த குழந்தைய பார்த்து ஆச்சரியப்பட்டு அது மேல திருஷ்டி பட போறதுன்னு தான் நினைக்கிறான். அந்த குழந்தை தனக்கு என்ன பண்ணக்கூடும், தனக்கு என்ன இந்த வரம் கேட்கணும் அந்த வரம் கேட்கணும் அதெல்லாம் தோணலை அவனுக்கு. இவருக்கு ஐயோ இந்த மாதிரி ஒரு குழந்தை பிறந்திருக்கு, இந்த குழந்தைய பார்த்தா சரியா வராது, மற்றவா திருஷ்டி பட்டுருவாளே, இவ்வளவு அழகா இருக்கு இந்த குழந்தை, இந்த குழந்தைய மற்றவா கண்ணில் படக்கூடாது, இதை காப்பாத்தன்மை, எப்படியாவது காப்பாற்றி இதை பண்ணுமேன்னு சொல்லிட்டு உடனே கிருஷ்ணனை கூப்பிட்டு, கிருஷ்ணனை தன்னுடைய குழந்தை தானே அதிகாரமா ஆழிய மரடா அந்த சக்கரத்தையெல்லாம் மறைச்சுக்கூடா, இதெல்லாம் வெளியில காட்டாதரா அப்படின்வா. நம்ம கூட என்ன பண்ணுவோம், குழந்தைகள் வந்து கொஞ்சம் கொழுக்கு மூக்கிட்டு இருந்ததுன்னா அது ஆற்றுல ட்ரெஸ் இல்லாமல் சுற்றி இருந்ததுன்னா யாராவது வந்து பெல் அடிச்சான்னு காலிங் பெல் அடிச்சான்னு வைங்க, உடனே குழந்தைக்கு ட்ரெஸ்ஸை போட்டுருவோம். ட்ரெஸ்ஸை போட்ட அப்புறம் தான் கதவை திறப்போம், ஏன்னா அவள் கண்ணு எங்கால் பட்ட போடுறது இயற்கையாகவே பெற்றோர்களுக்கு வராது. அந்த மாதிரி வந்து வசுதேவருக்கு தோணித்தான். ஆழிமறை என்றேனும், சக்கரத்தையெல்லாம் மறைச்சிக்கோ, உன்னோட திருவுருவ அழகையெல்லாம் மறைச்சிக்கோ, இதெல்லாம் நீ வெளியில காட்டாத, நீ இந்த உருவத்தையெல்லாம் வெளியில காட்டினாலும் எல்லாரும் கண்ணு போட்டுரும், ரெண்டாவது கம்சன் விடமாட்டான் ஒன்று, உடனே மறைச்சிக்கோன்றான். மறைச்சிக்கொண்டே அவர் மறைச்சுட்டாரான் கிருஷ்ணர். கிருஷ்ணர் வந்து அந்த தன்னுடைய இதெல்லாம் மறைச்சு சாதாரண குழந்தையா இருக்காராம். தலையில கிரீடத்துல பீலி, மயில் இறகு இத்தனையும் இருக்குவா, அப்படியே பிறந்தாராம். பிறக்கும் போதே இந்த கவச குண்டலங்கள்லாம், காத குண்டலம், காலில் தண்டை சலங்கு இதெல்லாம் இருக்கிறதோடயே பிறந்தாராம். அதுதான் தேவகி பார்க்கல, முதல்ல குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைய பார்த்ததே வசுதேவர் தான். தேவகி அப்புறம் தான் பார்க்குறா. தேவகி குழந்தை பிறக்கும்போது மயக்கமாயிடுறா, மயக்கமாயிட்ட அப்புறம் தான் குழந்தை பிறக்கிறது. அவன் மயங்கி கிடக்கிறப்ப அந்த குழந்தை பிறந்த வேகத்தில் அவன் மயங்கி கிடக்கிறா, அவளுக்கு தெரியல. அவன் பார்க்கறது என்னமோ வசுதேவர் தான். ஆக வசுதேவர் பார்த்துட்டு ஆழிமறை என்றேனோ, உடனே இவனோட சக்கரை பாலோட இதையெல்லாம் மறைச்சிக்கோ அப்படின்னு நான் அந்த மாதிரி ஏதாவது பெருமாளுக்கு எதிர நேராக பார்த்தேனே, நான் வசுதேவரை பார்த்து ஏதாவது சொன்னேன்னா என்ன, நான் ஒன்றுமே இல்லை, நான் வந்து முயல் புழுக்கன்றா. அவன் சொல்றதே என்னன்னா, தன்னை வந்து நான் ஒரு முயல் புழுக்க, நான் வந்து எதுக்கும் உதவாதவ, நான் வந்து ஒரு சாதாரண பெண்ணு, என்ன போய் இந்த ஒரு நாட்டில் இருந்தீங்களா, நான் என்ன வசுதேவர் மாதிரி ஏதாவது பெருமாளை பார்த்து அவரை காப்பாற்றி அவரை பெற்று எடுத்தேன்னா என்ன, வசுதேவரை போல் நான் ஏதாவது சொன்னேன்னா, உன்னோட சக்கத்தை எல்லாம் மறைச்சிக்கோன்னு சொன்னேன்னா, அவர் உருவத்தை பார்த்துருக்கேனா, என்ன போய் இருன்னு சொல்றீங்களே அப்படின்றா. அதுதான் ஆழிமறை என்றேனே வசுதேவரை போலேன்னு இந்த திருக்கோளூர் பெண் பிள்ளை ராமானுஜர்கிட்ட சொல்றா. ராமானுஜர் அப்படின்னு இருக்கணும்ன்றார். நாளைக்கு அடுத்த இதை சொல்றா, அதை பார்ப்போம் என்னன்னு. தேங்க்யூ.